அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு அந்த ஆதிபகவனாகிய கடவுள் என்ற பேரிறைமையே உலகின் தொடக்கம்னு வள்ளுவர் சொன்னார். அப்படி அனைத்தையும் உருவாக்கி அனைத்திற்கும் அப்பாற்பட்டும் சர்வ வல்லமை படைத்தும் எங்கும் நிறைந்தவனாய் இருந்தாலும் இந்த ஊனக்கண் கொண்டு காண இயலாதவனாய் இருக்கும் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ளும் முயற்சியும் உலகம் தோன்றிய நாள் முதலாய் நடந்து கொண்டேதான் உள்ளது. அது ஒரு மகத்தான தேடல். எது கடவுள், எங்கே கடவுள், எப்படி பார்ப்பது என்று அந்த தேடலின் ஒரு முயற்சியே கோவில்களும் கடவுள் வழிபாடுகளும் பூஜை மற்றும் சடங்குகளும். கடவுளை அவரவர் உணர்விற்கும் பக்திக்கும் ஏற்ப அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் என்றும் வெவ்வேறு வடிவங்களிலும் வழிபடுகிறோம். இத்தகைய வழிபாடுகள் மனத்தை ஒருமுகப்படுத்தவும் நம்மை உலகியல் வாழ்வில் தர்மத்தை கடைபிடித்து வாழவும் வகைப்படுத்தி வாழ்வில் அமைதியையும் நம்பிக்கையையும் தருகின்றன. ஆனால் நான் யார்? அனைத்திலும் நீக்கமர நிறைந்துள்ள கடவுள் என்னுள்ளும் இருக்கிறாரா? அதை எப்படி அறிவது என்று நமக்குள் எழும் 1000 கேள்விகளுக்கும் நாம் நாடுவது ஏற்கனவே இந்த தேடலை செய்து அந்த இறை தரிசனம் பெற்ற அருளாளர்களையும் குருமார்களையும் தான். நம்மைப்போல் சாதாரண மனிதர்களாய் பிறந்து நாம் கடக்கவும் அடக்கவும் கஷ்டப்படும் ஐம்புலன்களையும் மனத்தையும் தங்கள் தீவிர பயிற்சியால் வென்று உள்ளார்ந்த தெய்வீக அனுபவங்களில் திளைத்து உள்ளுக்குள்ளே அந்த உத்தமன் உறைவதை உணர்ந்து உண்டான பரவசத்தை தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உலகோர்க்கு அளிக்கும் இறை அருளாளர்கள்தாம் நமக்கு ஆன்மீக பாதையை காட்டும் வழிகாட்டிகள். நம் அன்றாட வாழ்வில் பலரும் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனால் இந்த சாமியார்கள் காட்மென் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்வார்கள். எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் இவர் எதற்கு, அதற்கெல்லாம் நான் போக மாட்டேன் என்றும் சொல்வார்கள். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பொய்மையும் வேஷதாரிகளும் நிறைய உள்ளதால் இவர்களுக்கு இப்படி நினைக்க நேரிடலாம். ஆனால் கண்ணெதிரே நடமாடும் தெய்வமாக, அன்னையாய், தந்தையாய், தோள் கொடுக்கும் தோழனாய், ஆசானாய், அனைத்துமாய் இருந்து நம்மை வழிநடத்தும் அருளாளர்கள் எத்தனையோ பேர். அதை அவரவர்கள் அனுபவபூர்வமாய் உணர்ந்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தால் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செயலையும் அதை முறையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய நமக்கு நம்மளோட பெற்றோர், ஆசிரியர், சமூகம் இப்படி இவர்களிடம் இருந்தெல்லாம் பார்த்தும் கேட்டும் படித்தும் தான் நாம் எந்த ஒரு செயலையும் செய்கிறோம். போக போக அதை நம் சொந்த அறிவாற்றல், உழைப்பு இவற்றால் மேம்படுத்தி கொண்டு சிறப்பாய் செய்கிறோம். ஆனால் ஆரம்ப பாடம் மற்றவர்களிடமிருந்து தான் பெறுகிறோம். அன்றாட வாழ்வியல் விஷயங்களுக்கு இப்படி என்றால் வாழ்வின் மிக உன்னத உயர்ந்த நோக்கமான உறுதியான நோக்கமான பரம்பொருளை உணர்தல் என்ற ஆன்மீக பாதையை நாமே அறிந்து தெரிந்து கடந்துவிட முடியுமா? எந்த துறையிலும் ஏற்கனவே அந்த துறையை அறிந்த வழிகாட்டி தேவை. ஆன்மீக பாதையிலும் அதே போல்தான். நம்மை படைத்த பரம்பொருள் உலக வாழ்க்கையில் நம்மை நேர்மையான வாழ்வியலை மேற்கொள்ளவும் அதே சமயத்தில் பொருள் சார்ந்த வாழ்விலேயே நாம் மூழ்கிவிடாது மேலான இறைஞானத்தை அடையும் நோக்கத்தையும் நாம் கடைபிடிக்க நம்மை வழிநடத்தவே அவ்வப்பொழுது அவதாரங்களாகவோ அருட்சித்தர்களாகவோ அருளாளர்களை, குருமார்களை நம்மிடையே தோற்றுவிக்கிறார். இறை அனுபூதி பெற்ற அத்தகைய குருமார்களால் மட்டுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் அவரது தேவையையும் தகுதியையும் தெரிந்து சரியாக வழிகாட்ட முடியும். அப்படிப்பட்ட மகான்கள் எத்தனையோ பேர். அவர்களின் அற்புத சரித்திரங்களை வரும் நாட்களில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதை மிகச்சிறந்த பாக்கியமாக கருதி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு என்பவர் படைக்கும் கடவுளான பிரம்மாவை போல் நம்முள் விழிப்புணர்வை படைக்கிறார். காக்கும் கடவுள் விஷ்ணுவாய் நம்மை காத்து அருளுகிறார். மகாதேவனாய் நம்மிடம் உள்ள அறியாமையை அழிக்கிறார். மன இருளை போக்கி தெய்வீக ஒளி தரும் குரு சாட்சாத் அந்த பரம்பொருளே. அப்படிப்பட்ட குருவுக்கு வணக்கங்களை சமர்ப்பிக்கவே இந்த பதிவு. வரும் நாட்களில் நேரடியாய் அவர்களது அற்புத வரலாற்றை அனுபவிப்போம். குருவே சரணம்.